பருத்தி வீரன் திரைப்படம் என்னுடைய அனுமதியும் இல்லாமல் எனக்கான ரைட்ஸ் ராயல்ட்டி தொகை எதுவுமே கொடுக்காமல் தெலுங்கில் வந்து 2ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூசர் முடிவு பண்ணியிருக்காரு. இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு நான் ஜெமினியில் கலர் லேபில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி தெலுங்கு டப்பிங் ரைட்ஸோ அல்லது ரீமேக் ரைட்ஸோ நெகட்டிவ் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லெட்டர் கொடுத்துருந்தேன். அவங்களும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை நாங்கள் யாரும் கொடுக்க மாட்டோம், எங்ககிட்ட தான் இருக்கும், உங்களுக்கான ராயல்ட்டி வராமல் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு, ஸோ ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூசரும் சேர்ந்துக்கிட்டு ஜெமினி லேப் 2 பேருமே எனக்கு தெரியாமல் சீட்டிங் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க தெலுங்கில். ஸோ கம்மிங் ஃப்ரைடே ஆந்திராவில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு நியாயம் வேணும்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்களே ரிலீஸ் பண்ணுறாங்க, ஸ்டுடியோ கிரீனே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த கேஸ் பெண்டிங் இருக்குது. அவங்க ஏற்கனவே இவங்க வந்து எழுத்து மூலமாக கொடுத்துருக்காங்க, டப்பிங்கோ தெலுங்கு உரிமையோ பண்ண மாட்டோம்னு சொல்லி. அந்த கேஸ் வந்து அந்த படத்துக்கு நான் செலவு பண்ண தொகை கேட்டு தான் அந்த கேஸ். இது வந்து என்னோடய ரைட்ஸ் ஆஸ் அ ரைட்டரா, டைரக்டராக, ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா எனக்கான ரைட்ஸ் கேட்டு தான் இப்போ கொடுத்துருக்கேன். இது என்னோட நாலேஜ் இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது அதுக்கான இது இருக்கோ நான் உடனே பண்ணிடுறேன். ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூசர், அந்த ஓனர் ப்ரொடியூசர் மேலேயும் ஜெமினி லேப் மேலேயும் கொடுத்துருக்கேன். ஃபோனே எடுக்கலை, எந்த தொடர்புக்கும் வரல. ஆமாம், லேபில் போய் நான் கேட்டதுக்கு லேபில் 1 வாரமாக இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை சார் நெகட்டிவ் ஹைதராபாத் போயிடுச்சுன்னு ஒரு போய் சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் அவசரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையில் இருக்காங்க. யார் கதை இருந்தாலும் அதை டப்பிங் பண்ணும்போது 20% பணம் கொடுக்கணுங்கிற விதி அதான் நடைமுறையில் இருந்து வருகிறது. அந்த விதிக்கு வந்து எதிராக இவங்க செயல்பட்டு பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. எனக்கு வர வேண்டிய வந்து ஒரு 2.5 கோடி ரூபாயை வந்து அபகரிச்சிட்டாங்கன்றதுக்காக நடவடிக்கையாக புகார் பண்ணுறாங்க.